ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெப எழுப்புதல் அக்கனி ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நாம் மீட்டுக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாகத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுத்துக்க இந்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நாம் யார் மேலே வைக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஆண்டவர் மேலே வைக்க வேண்டுமா? கர்த்தர் மேல் உன் பாகத்தை வைத்துவிடு. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வருத்தங்கள், தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மனிதர்கள்ட்ட புலம்பிவிட்டால், மனிதர்கள்ட்ட சொல்லிவிட்டால் எல்லாமே தீர்வாகிவிடும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் அங்கே தான் பிரச்சனையை ஆரம்பம் என்பதை யாருமே உணர மாட்டேங்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் மேலே பாகத்தை வைக்க வேண்டும். கர்த்தர் மேலே பாகத்தை வைக்க வேண்டும். அவர் தான் நம்மளை ஆதரிப்பார். மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் நான் பார்க்குறோம், வருத்தப்பட்டு பாகம் சுமக்கவில்லை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. நம்முடைய பாகத்தை எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விட வேண்டும். உங்கள் நுகத்தை என் மேல் வையுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்றார். உங்களுடைய பாகத்தை என் மீது வைத்து விடுங்கள், என்னுடைய பாகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாகத்தை அவர் மேலே வைத்துவிட்டு அவருடைய பாகத்தை நாம் சுமக்கும்போது மிகவும் இலகுவானதாக காணப்படும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையில் நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்கு, அந்த நல்ல வேலைக்கான உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்களுடைய வேத வசனத்தின்படி நாங்கள் எங்களுடைய பாகத்தை, எங்களுடைய இதயத்தை அழித்து கொண்டிருக்கிற பாகங்கள் எல்லாவற்றையும் உங்கள் மேலே நாங்கள் வைத்துவிட எங்களுக்கு நீ வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியும் கற்றுக் கொடுங்க. பொல்லாத மனிதர்களை நம்பி மனிதர்கள்ட்ட எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் கொட்டிவிடாதபடிக்கு கர்த்தாவே, எங்களை ஆதரிக்கிற தெய்வமாகிய உம்மிடத்தில் எல்லாவற்றையும் வைத்துவிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட்களிலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.